கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சனி பகவான் காத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்ல ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா உடல் உபாதைகள் இருந்தாலும் அது எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இவங்க கண்டறிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அதை சீக்கிரமாக க்யூர் பண்ணிடலாம். கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போகும்போது தான். துலாம் ராசிக்கு இந்த வாக்கியப்படி சனி பகவான் ராசிக்கு 5லிருந்து 6ஆம் இடத்துக்கு போகும்போது இவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் இவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப பெரிய போராட்டம். க்யூரபிள் டிசீசஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்யூர் ஆகிடுங்க. இந்த இன்க்யூரபிள் டிஸார்டர்ஸ் இது இந்த நோய் குணமே ஆகாது, அந்த மாதிரி எத்தனையோ நோய்கள் இருக்குது. க்ரோனிக் கிட்னி டிசீஸு, ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா சனி நல்ல பாவத்தில் உட்கார்ந்துட்டுருக்காரு அப்படின்னும் போது இவ்வளோ நாள் வைத்தியம் பண்ணியும் பெருசாக எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு உணவு சார்ந்த பிரச்சனை இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ல் சனி பகவான் இருக்கும்போது உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்காரு. அப்போ 12ஆம் இடங்கிறது தூக்கம். அப்போ தூங்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியை நல்லா. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026 சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்மக்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண 3 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள், TJ சுந்தரபாண்டி அவர்கள், முருகன் அடிமை ஜோதிட கஜலட்சுமி அவர்கள். பொதுவாகவே நீதி நேர்மைன்னு வாழ்க்கையில போராடிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சி எப்படி இருக்கு மேம், நீங்க சொல்லுங்க. பொதுவாக பாருங்க, இந்த துலா ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு மீனம் பாருங்க 6ஆம் பாவம். அப்போ சனி மீனத்தில் அமர்ந்திருக்காரு அப்படின்னும் போது ரோக சனியாக இருக்கார். ரோக சனி அப்படின்னா பாருங்க, கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சனி பகவான் காத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்ல ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா நல்லது. அதுக்கும் மேலே சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 4 and 5 இவங்களுக்கு சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 6ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டுருக்கான் அப்படின் போது துளாராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம், எப்படியாவது கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த விதத்தில் கடனை அடைக்கலாம் அப்படின்னு பல விதமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின் போது இந்த காலகட்டம் ரொம்ப எக்ஸாக்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நாளாக க்ரோனிக் இல்னஸஸ்னால் அவஸ்தப்படக்கூடிய துலாம் ஜாஸ்தி. இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ், டயபெட்டிஸ், பிபி இந்த மாதிரி நோய்கள்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கும் அந்த நோயிலேருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது ஒரு. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நாங்கள் பாருங்கள் க்ரோனிக் கிட்னி டிசீஸில் இருக்கோம், இப்போ சனி பகவான் எங்களோட நோயை முழுசும் நல்லா பண்ணிடுவாரா அப்படின்னா பொதுவாக பாருங்கள், க்யூரபிள் டிசீசஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்யூர் ஆகிடுங்க. இந்த இன்க்யூரபிள் டிஸார்டர்ஸ் இது இந்த நோய் குணமே ஆகாது, அந்த மாதிரி எத்தனையோ நோய்கள் இருக்குது. க்ரோனிக் கிட்னி டிசீஸு, ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா சனி நல்ல பாவத்தில் உட்கார்ந்துட்டுருக்காரு அப்படின்னும் போது இவ்வளோ நாள் வைத்தியம் பண்ணியும் பெருசாக எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு இந்த வைத்தியம் அப்படின்றது பலிதமாகும். அதுக்கும் மேலே சனியினோட பார்வை பலம் அப்படின்றதுக்கு பார்த்திங்களா 3, 8, 12 3ஆம் பாவத்தில் சனியினோட பார்வை. என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. என்னோட இளைய சகோதரர்கள் ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க எல்லா விதத்துலேயும் அப்படின்ற ஒரு அமைப்பு. 8ஆம் பாவம் திடீர் மாற்றங்கள் அப்படின்றதுக்கு எனக்கு சர்ஜரி நோக்கி போச்சுங்க என்னோட டிஸார்டர். இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டு பரவாயில்லப்பா, உடம்பு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஸோ மருந்து மாத்திரையிலேயே நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் பாவத்தில் சனியினோட பார்வை அப்படின்னும் போது துளாராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஒரு விரயம் அப்படின்றதுக்கு. அது என்ன விரயம் அப்படின்னா நிறைய பேர் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் உங்களுக்கு சீக்ரஸிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதே மாதிரி பாருங்கள், தம்பி தங்கச்சி இப்போ இளைய சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னாலும் முழுசும் 100க்கு 100% அவங்கள நம்பி எல்லா விஷயத்தையும் செய்கிறது வேண்டாம். செய்கிறீங்க அப்படின்னாலும் உங்களோட பார்வை அப்படின்றத அவங்க மேலே பதியணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் சனியினோட பார்வை சுப விரயம் கரெக்டு தான். பெரிய லெவலில் செலவு பண்ணும்போது ஒரு செகண்ட் யோசித்து செலவு பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா துலாத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். கண்டிப்பாக மேம். இப்போ உங்களை பொறுத்த வரைக்குமே துலாமுக்கு நல்ல வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. கஜலட்சுமி மேம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது? துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி 80% ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் பர்சன்டேஜ் வைஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் 80% ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க எதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வேலையில் மாறுறதுக்கு முன்னாடி மட்டும் 10 முறை யோசிக்கணும். ஒரு வேலையோட இன்னொரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வச்சுக்கிட்டு அவங்க வேலை மாறுறது ரொம்ப ரொம்ப சால சிறந்ததாகவும் இருக்கும். அதே மாதிரி வேலை கூட பக்கத்தில் வேலை செய்கிறவங்களோடையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க ரொம்ப எதிலெல்லாம் முக்கியமாக கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய விஷயத்திலும் ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா இவங்க சும்மா யதார்த்தமாக நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு ஏதாவது வார்த்தையை விட போய் அது கொஞ்சம் பெரிய பஞ்சாயத்தில் போய் முடிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா 6ன்றதும் போது நமக்கு எல்லாமே டெம்பரவரியான பிரச்சனை நிறைய கொடுத்துட்டே தான் இருக்கும். உடல் உபாதைகள் ஏதாவது சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் அது எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இவங்க கண்டறிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அதை சீக்கிரமாக க்யூர் பண்ணிடலாம். கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போகும்போது அது பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். இவங்க எதில் இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது உணவு சார்ந்த பிரச்சனையிலுமே, அதாவது உணவு சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா அது டைமுக்கு சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அவங்க சாப்பாடு விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளி சாப்பாட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இருக்குது. ஏன்னா 6ல் சனி பகவான் இருக்கும்போது ஆரம்ப நோய் நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா 6ன்ற போது நமக்கு என்ன சொல்லுவோம், எதிரி, கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் ஆரம்பம் சொல்லக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம். ஸோ இது எல்லாமே ஆரம்பத்திலேயே அவங்க கண்டறிஞ்சு ஆரம்பத்திலேயே கிளியர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சீக்கிரம் நல்ல ஒரு சொல்யூஷனாகவும் இருக்கும். துலாம் ராசிக்காரங்கள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்துலேருந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் 4:30லேருந்து 6 வரக்கூடிய ராகு காலத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் இல்லை யோக நரசிம்மரை வழிபாடு எடுத்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல அவங்களுக்கான கடன் பிரச்சனை பெருசாக வராது, நோய் பெருசாக வராது, வம்பு வழக்கு பெருசாக வராது. எல்லாமே தலையோடு தலப்பாவோடு போன கதையாக எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி 80% நல்லாவே இருக்குது. கஜலட்சுமி மேமை பொறுத்த வரைக்கும் 80% நன்மையாகவே அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி ஆரம்பத்திலேயே சில பிரச்சனைகளுக்கான தீர்வு கண்டோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி சார் உங்கள் பார்வையில் தனிப்பயிற்சி அவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லிடுங்க. அதாவது துலாம் ராசிக்கு இந்த வாக்கியப்படி சனி பகவான் ராசிக்கு 5லிருந்து 6ஆம் இடத்துக்கு போகும்போது என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கும்போது, பொதுவாகவே பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக அமர்ந்திருக்கிறார். நம்முடைய ராகு பகவான் பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சனியோடு சேர்ந்த ராகுவாக பயணம் செஞ்சுருக்கார். ஸோ அப்போ அதனால் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன தொல்லைகள்லாம் இருந்திருக்கும், ஸோ அந்த தொல்லையிலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் இவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப பெரிய போராட்டம். கணவன் மனைவி ஒற்றுமையாக துலாம் ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்தில் நாங்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தோம், 2 பேரும் புரிதலுடன் இருந்தோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா உறுதியாக சொல்ல முடியும். அவங்க சுய ஜாதகத்தில் 7ஆம் இடத்ததிபதி வலுவாக இருந்தார் அல்லது இவங்க கூட ஒரு இணைந்திருக்கக்கூடிய அளவுக்கு 1.9 இருந்திருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அப்படி இல்லாத துலாம் ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட 80% 90% கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய ப்ராப்ளம். மெயினாக எந்த விஷயத்தில் ப்ராப்ளம் வரும்னா, என் குடும்பத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும், உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க சார்ந்த விஷயங்களை பிரச்சனை இல்லாமல் இவங்க 2 பேருடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், இவங்க அப்பா வீடு அவங்க அப்பா வீடு அம்மா வீடை பற்றி 2 பேருக்குள்ளே ஒரு டாமினேஷன் வரும். இந்த ஒரு சின்ன பிரச்சனையை இவங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெரிய பிரச்சனையாக்கி இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய டிஸ்டன்ஸை உண்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி உண்டு பண்ண நிலைமையில் அல்லது சதி திட்டம் செய்து மாட்டிக்கொண்ட நிலைமையில் தப்பிச்சு வெளியே வரணும்னு ஆசைப்படுற கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்குன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது சரியான காலம். உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டேன், நான் சன்னியாசியாக கூட போயிட்டேன் அப்படிங்கிற மனநிலையில் உள்ளவங்க கட்டாயமாக என்ன பண்ணுவாங்க, குடும்பத்துடன் இணைவாங்க, குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், பொருளாதாரம் ஒரு ஏற்றம் வரும், கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டுருவாங்க. உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்காரு. அப்போ 12ஆம் இடங்கிறது தூக்கம். அப்போ தூங்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியை நல்லா குடிச்சிருங்க. ஒரு செம்போ ஒரு கிளாஸோ தண்ணியை குடிச்சிட்டு இன்றைய நாள் எனக்கு இனிதாக போச்சு, என்ன நடந்தாலும் ஓகே, நாளைய பொழுது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நிம்மதியாக தூங்குங்க. ஏன்னா தூக்கம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துது, தூக்கத்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக வருது. அதனால் நிம்மதியாக தூங்குங்க, உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து எப்படி தற்காத்து வெளில வரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் 3 பேரும் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.